ஏய், நம்ம எதிர்காலத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா? ஏய், ஏதாவது சொல்லுப்பா. நீயே எதுவும் பேசாம இருக்க? நான் என்ன சொல்றது? நீ என்ன நினைச்ச? நான் நம்மள பத்தி பேசுறேன், நம்மளோட கல்யாணத்தை பத்தி பேசுறேன், புரியுதா? நம்ம அடுத்த ரிலேஷன்ஷிப் லெவலுக்கு போகணும்ல. நெக்ஸ்ட் லெவல்னா? நெக்ஸ்ட் லெவல்னா அடுத்து நம்ம கல்யாணம். இதோ பாரு, உனக்குன்னு பர்சனல் லைஃப் இருக்கு, எனக்கு என்னுடைய பர்சனல் லைஃப் இருக்கு. நீ காலையில எந்திரிக்கும் போது யார் கூட படுத்திருந்தன்னு கேட்கவே இல்லையே. நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி நீயும் என்கிட்ட இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தெல்லாம் பெருசாக்க வேண்டாம். அதனால ஒன்றும் நடக்க போறதில்ல. கூலா இரு. அப்படின்னா நம்மளோட விஷயத்துல நீ சீரியஸா இல்ல, அப்படிதானே? இங்க பாரு, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாத. எனக்கு இதுல விருப்பமே இல்லை. சரி, இங்க இருந்து நீ முதல்ல கிளம்பு. இந்தா இதை வச்சுக்கோ, கார்லயே போ. புடி. இது உனக்கு சொந்தமானது உன்கிட்டயே இருக்கட்டும், புரியுதா? சார், என் நம்பரை ரீசார்ஜ் பண்ணி கொடுங்க. இப்போ வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்க. ஏன்? சும்மா தெரிஞ்சுக்கதான். என்ன இருந்தாலும் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கீங்கல்ல. என்ன? அதாவது பக்கத்து வீட்டுல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓ, என்னுடைய பேரு ஆர்கா மாண்டல். நீங்க ரொம்ப தாராள மனசுக்காரல. என்ன? ஒன்றும் இல்லை, அன்னைக்கு நீங்க ஒரு கண் தெரியாதவருக்கு ஹெல்ப் பண்றத பார்த்தேன். அப்புறம் பக்கத்து வீட்டு அங்கிளுக்கு மளிகை ஜாமான் பேக்ல எடுத்துட்டு போனீங்கல்ல, அதையும் பார்த்தேன். அதனால அப்படி தோணுச்சு. ஓ, அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கியா? நாட் அட் ஆல். நான் இதுக்கு பின்னாடி வரணும். உங்களை மாதிரி இரக்க குணம் இருக்கவங்கள பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. பை த வே, உங்களோட ஃபோன் நம்பர் தர முடியுமா? ஃபோன் நம்பரா? ஃபோன் நம்பர் எதுக்கு? ஒன்றும் இல்லை, நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்கிறீங்க, அதனால யாருக்காவது தேவைன்னா கால் பண்ணலாம்ல, அதனால தான். 98